Audio Jungle. ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் ஏரியா சேனல். பார்க்குறான இருக்க சதீஸ்வரா அண்ட் வணக்கம் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு தாங்க வந்துக்கிறோம். இந்த ஏலகிரி ட்ரிப்பில் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 போட போகிறேன். பார்ட் 1 நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டே பண்ணக்கூடிய இந்த ரெசார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்குதுல்ல, இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்கிறேன். அப்புறம் பார்ட் 2ல வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏலகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வரீங்கன்னா எந்தெந்த பிளேஸுக்கு போனோம், எங்கெங்கே போனோம், அதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரலாம். அப்புறம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நான் ஸ்டே பண்ணக்கூடிய இந்த ரெசார்ட் தான் பார்க்க போறேன். தி நோவல் ஹாலிடே ரெசார்ட். இதுல வந்து பிரைஸ் என்ன, ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன அவைலபிளா இருக்குது, ஃபயர் கேம்ப், அப்புறம் ஃபுட்டு, இப்படி நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. செகண்ட் வந்து முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்துலாம். நாங்க இங்க சென்னையில இருந்து கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு வந்து மிட் நைட் டைம்ல 11 o'clock தான் வந்தோம். அதனால வந்து சரியா வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் 1-2 கிளிப்பு தான் எடுத்திருப்பேன். இப்போ மார்னிங் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறது நான் ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட்டு. நீங்க ஃபேமிலியோட ஏலகிரிக்கு வரீங்கன்னா கண்டிப்பா எந்த ரெசார்ட்டு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்டே நான் சொல்றேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா, அதான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க இதே சூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்கும். வாங்க ரெசார்ட்டை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். மிட் நைட் டைமில் வந்ததுனால ரூமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் நான் எந்த இடத்துல வந்திருக்கிறேன், எந்த இடத்துல ரூம் போட்டுக்கிறேன், இதுக்கான சார்ஜு, பேமெண்ட் எப்படி, ரூமோட ரிவ்யூ எப்படி, எல்லாமே சொல்கிறேன். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்களா? பாய். நான் ஸ்டே பண்ணக்கூடிய இந்த ரெசார்ட்டை பற்றி நான் சொல்கிறதுனால நீங்கள் இந்த ரூமை புக் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த வீடியோ பார்த்து நான் புக் பண்ணிட்டேன், எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நானும் உங்களை மாரி தான் ரூமை புக் பண்ணி பே பண்ணி இந்த ரூமை ஸ்டே பண்ணிக்கிறேன். எனக்கு நடந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால வந்து இதில் வந்து எந்த ப்ரொமோஷனும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் இங்கே ஸ்டே பண்ண சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். புரியுதுங்களா? அதனால உங்களோட விருப்பம் தான் இது. கைஸ், ரூம் எப்படி இருந்தது? செம்ம நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பர்சனலாகவே. இந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியா, அப்புறம் இன்டோர் கேம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் ப்ளே பண்ணலை. முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா போட்டுடுறாங்க. நான் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. ஏசி, ஹீட்டரு, ஒய்ஃபை, அப்புறம் ஃபயர் கேம்ப்பு, லேம்பு, ஃப்ரூட் கார்டனு, அப்புறம் பார்க்கிங், ஆக்டிவிட்டி ஏரியா வித் இன்டோர் கேமு, நோ டெலிவிஷன். எந்த இடத்துல வந்து டிவி இருக்காதுங்க. நம்ம வந்து பட்ஜெட் எவ்வளோ கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஏசிக்கு வந்து 3250 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பில்லு பே பண்ணலை. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணோம், அமௌண்ட் எதுவுமே சார்ஜ் பண்ணல. ரூம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டைரெக்டாக வாங்க சொன்னா ரூமை நமக்கு திறந்து உள்ளே உட்கார வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நான் மதுரைக்கெலாம் ரூமில் போடும் போது ஃபர்ஸ்டே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்புறம் ஏசி ஒன்று எடுத்துருக்கிறேன். 4 பேர் நாங்கள் வந்தோம் ஃபேமிலியோட. அப்புறம் அம்மா அவங்களுக்கு வந்து ஏசி ரூம் கொடுத்துரும். ஏசி ரூம் வந்து 4500 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. பில்லு பே பண்ணும்போது தான் தெரியும். இப்போ ஜென்ரலாக எல்லா ரூம்லையும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை ஏசி, ஹீட்ரு, ஃபயர் கேம்ப்பு, அப்புறம் நோ டெலிவிஷன் இதுதான் இருக்குது. வேற எதுவும் இல்லை. அப்புறம் கார்டன் வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் ரூம் வந்து ஒரு 4 கேட்டகரி இருக்குது. நாங்கள் இருந்தது நான் ஏசி அண்ட் நான் ஏசி. மற்றது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய முக்கோண ஷேப்பில் கொடுத்துறாங்க. இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன். இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது நம்ம விவாதம் பண்ண வரல. அப்புறமா அதெல்லாம் நான் வந்து ஃபேமிலி தங்குற ரூமு. அந்த ரூம் எடுத்தால் 4 பேர் நான் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணலாம். அப்புறம்
இந்த ஹோட்டல் நேம் சொன்னால் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஐயோ ஏதோ ஒரு இது சொன்னாங்க இடம், அது என்னது, ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்களாம். அது இந்த பரவலாம் ஃபண்டேரா பார்க்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஃபண்டேரா பார்க்குன்னு நினைக்கிறேன். இந்த கையிலலாம் அந்த பேர்ட்ஸ்லாம் உட்காரும். இதுக்கு வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் போதான். இதுதான் இந்த ஹோட்டலு சேஃப்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லென்த்தாக பேசாமல் டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஏரியாலாம் இருக்குது சொன்னாங்க. அப்புறம் அதுதான் பார்க்க போகிறோம். ரூமு பார்த்துக்கோங்க, ரூமெல்லாம் வந்து சேஃப்டி வைஸ் நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் இங்கே அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்பர் கொடுத்துருக்காங்க, எனி எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்துடும், ஹோட்டலை சுற்றி பார்த்துடும். இந்த ஹோட்டலேருந்து நேரஸ்ட் என்னென்ன பிளேஸ் இருக்குது அது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீத்தாப்பழம், அப்புறம் சப்போட்டா பழம், உண்மையிலே நிறைய ஃப்ரூட்ஸ் செடி தான் வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு எல்லா செடியும் வளர்ந்துடும் பொழுது. அப்புறம் ஐயோ இது நல்ல பேரு, மாதுளப்பழம். ஒரு மாதுளப்பழம் இன்னும் எதுவும் பெருசாலாம் இல்லை, சின்ன சின்னதா இருக்குது. அடுத்தது கொய்யாப்பழம் வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த கார்டன் பாருங்க, செட்டப்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த கார்டன் ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க நிறைய ரூம்ஸ் ரெசார்ட்லாம் இருக்குது. ரேட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மாறும். ஆனா இருந்தாலும் அந்த ரூம் பத்தி நம்மளுக்கு தெரியாது. நான் ஸ்டே பண்ண ரூம் பத்தி தான் எனக்கு கேட்டால் தெரியும். அப்புறம் இங்க கோயா ஃபிஷ் இருக்குது பாருங்க, கலரா ரொம்ப நல்லா இருக்குது. கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு ஒன்று எடுத்துட்டு போவேன். அப்புறம் நம்ம இந்த ஹோட்டலை விட்டு, அதாவது இந்த ரெசார்ட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம். கைஸ், நம்ம ரெசார்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய ரெசார்ட் இருக்குது. இந்த பார்க் வியூ சொல்லிட்டு, அப்புறம் கிரீன் நாதனா, ஆமாம் கிரிநாதன் ரெசிடென்சி இருக்குது. ஃபுல்லாக ரெசார்ட்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எது ஃபேவரட்டோ எடுத்துக்கோங்க. நான் இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம போட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, போட் ஹவுஸ் பக்கத்து ஸ்ட்ரீட் தான். அங்கே போட் ஹவுஸ்னால் இது பக்கத்து ஸ்ட்ரீட்டு. உங்களுக்கு போட் ஹவுஸ் காட்டுறேன். ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு இங்கே வந்து நெட்டு கிடைக்கல, லேண்ட்மார்க் ப்ராப்ளம்லாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக ரெசார்ட்டு தாங்க. பக்கத்துலேயே ஆக்டிவிட்டி ஏரியா இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் போட் ஹவுஸ் வேற லெவலில் இருக்கும். இதோ பார்த்தீங்களா, ஜஸ்ட் அங்கேருந்து வாக்கிங் பண்ணிட்டு வந்தேன் ரெசார்ட்லேருந்து. இந்த இடத்துல போட் ஹவுஸு. இது போட் ஹவுஸும் அந்த பார்க்கும் சரி. போட் ஹவுஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிறதுக்கு வந்து 20 ரூபா, அப்புறம் அடல்ட்டுக்கும் 20 ரூபா, பெரியவங்க வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 10 ரூபாவும், 10 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு 20 ரூபா அப்படி கொடுத்துருக்குறாங்க. கேமரா அதுமாரி கொண்டு போகிறீங்கன்னா 50 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இது ஜஸ்ட் பார்க்கு. நம்ம மைண்ட் ப்ளோவிங் தான் சொல்லணும், அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கு. ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டோம். கைஸ், நம்ம ரெசார்ட்லேருந்து எங்கன்னா பக்கத்தில் கடை இருக்குமா, டீ கடை இருக்குமா சொல்லி பார்க்க வந்தேன். இதுதான் மெயின் ஏரியாவே சொல்லலாம். ஏன்னா போட் ஹவுஸ் இருக்குது, போட் ஹவுஸ் சைடில் ஃபுல்லாக கடை தான். ஆனால் கடை எதுவுமே ஓப்பன் இல்லை. 9 மணி 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரூமுக்கே தேடி வந்துடும் போலக்குது. ஏன்னா ரூம் சர்வீஸ் கிட்ட சொன்னாலே எல்லாமே எடுத்து வந்து கையில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். காஃபி, டிஃபனு. ஆமாம், டிஃபன் சொல்லும் போது தான் நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லதுக்கு. என்னென்னா, நான் புக் பண்ண ரெசார்ட்டில் 2 பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்களாம். அதனால வந்து அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்ம ரெசார்ட்டில். ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரூம்க்கே எடுத்து வந்து தந்துடுவாங்க. 2வது பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைட்டு அதுமாதிரி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு மிட் நைட் டைமில் வந்தோம், அதனால் எங்களுக்கு இல்லை. அப்புறம் செக்இன் செக் அவுட் பார்த்தீங்கன்னா, செக்இன் வந்து நீங்கள் சப்போஸ் மார்னிங் 11 o'clock வரீங்கன்னா, மார்னிங் 12 o'clock வரீங்கன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து 11 o'clock வந்து செக் அவுட் பண்ணிடணுமா. அப்போனா 24 hours
ஆமாம் 23 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஏன்னா 12 ஹவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் அதை மார்னிங் 6 மணிக்கு வந்து செக் அவுட் பண்ணோம். சில ஹோட்டல் அதுமாரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து 24 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், அது டீட்டெயிலாக கேட்டேன் புக் பண்ணதுக்கு முன்னாடி. கைஸ், நான் இருக்கக்கூடிய ரெசார்ட்டில் வந்து ஒரு பெரிய நேம் போர்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன போர்டு தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் பேனர் தான், சின்ன பேனர். கார் பார்க்கிங். இந்த கிரவுண்ட் வந்து யாருக்கு சொந்தமானது பார்த்தீங்கன்னா இந்த நோவல் ஹாலிடே ரெசார்ட். இங்கெல்லாம் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெரிய வண்டியாக இருந்தால் இனோவா இல்லை ஒரு பெரிய டெம்போ டிராவலர், அது டெம்போ டிராவலரா, ஆமாம் டெம்போ டிராவல் கொண்டு வர மாதிரி இருந்தால் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அதான் மினி பஸ் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி வண்டியாக இருந்தால் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ள இடம் இருக்காதுல்ல. இதே சின்ன காராக இருந்தால் நீங்கள் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. நான் இந்த ரெசார்ட்டுக்கான மொத்தம் டீட்டெயிலும் வந்து அதான் டோட்டல் டீட்டெயிலும் வந்து நம்ம சேனலுக்குள்ள இருக்கும். இல்லைன்னா நான் சொல்லும் போது நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்லாம் நான் கொடுத்துட்றேன், கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டவுட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏலகிரியை தான் என்ஜாய் பண்ண வந்துக்கிறோம். ரூம்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குதா? நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்டில் இருக்காது. ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன். கைஸ், இந்த இடம் தான் ஃபயர் கேம்ப்பு. நல்ல செட்டிங் போட்டிருக்கிறாங்க. ஃபயர்லாம் செம்மையாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நைட்டில் பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் மிட் நைட் டைமில் வந்தனால இந்த ஃபயர் கேம்பை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம். ரெசார்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். அது பார்ட் 2ல் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.